கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கிருபையாக கர்த்தர் நம்மை இந்த ஏப்ரல் 1 தேதி 2025 வருடம் சந்திக்க கிருபை செய்திருக்கிறார். இந்த நாள் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் மீகாவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 13 வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை தகர்த்து போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை உடைத்து போடுகிறவர். அநேகர் தங்கள் வாழ்க்கையில் தடைகள், எந்த நல்ல காரியம் செய்யணும்னாலும் தடைகள்னு சொல்லுகிறார்கள். என்ன நன்மைகள் வரணும்னு நம்ம எதிர்பார்த்திருந்தாலும் அதில் தடைகள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவர். நாம் ஆராதிக்கிற தெய்வன் தடைகளை தகர்த்து போடுகிறவர், தடைகளை எல்லாம் முற்றிலும் நீக்கி போடுகிறவர். அப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் தடைகள் நீங்கலை? அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். கர்த்தரை நமக்கு முன்பாக நடந்து போக நாம் விடணும். நம்ம அநேக காரியங்களில் நாமளே முன்னாடி போயிடுறோம், நாமளே முன்னாடி போய் செயல்படுறோம். நாம் நினைக்கிறத முன்னாடி நிறைவேற்ற விரும்புகிறோம். கர்த்தர் நினைக்கிறத முன்னாடி நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கணும். கர்த்தரை நமக்கு முன்பாக நடக்க ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லும்போது தடைகளை நீக்கி போடுவார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்பாக சென்றார் என்று சொன்னால் எல்லா தடைகள் நீங்கி போய்விடும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை நீக்கி போடுகிற தேவன் என்று நாங்கள் அறிகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு முன்பாக சென்று எல்லா தடைகளை நீக்கி போடுகிற தேவன். ஆகவே இன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில், என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய தொழிலில், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உம்மை முன்பதாக வைத்து செயல்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எனக்கு முன்பாக செல்லும்போது நீர் தடைகளை நீக்கி போடுகிற தெய்வனாய் இருக்கிறீர். ஆகவே உம்மை முன்பாக செயல்பட விட்டு வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரைக்கும் நான் எப்படி இல்லாமோ வாழ்ந்துட்டேன். இன்றிலிருந்து உம்மை எங்களுக்கு முன்பாக வைத்து வாழ ஒப்பு கொடுக்கிறோம் என்று யார் யார் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளை நீக்கி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தெய்வனாய் இருக்கிறார். யோபு 42:2 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை முன்பாக வைத்து செயல்படும் போது, கர்த்தருக்கு முழுமையாக உங்களை ஒப்பு கொடுத்து